ஹலோ! பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம். என்னை தனியாக விடப்பட வேண்டும். எனக்கு மெட்ராஸின் விவகாரங்களில் எந்த ஆர்வமும் இல்லை. என்னுடைய ஆன்மீக பாதையை பின்பற்றுவதைத் தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை. அந்த நபர் ஒரு உயர்ந்த வகையைச் சேர்ந்த உண்மையான சாது என்று காவல்துறை அதிகாரி மிகவும் திருப்தியடைந்தார். எனவே அவர் குண்டர்களிடம் இருந்து பாதுகாப்பை உறுதியளித்த பிறகு பின்வாங்கினார். மரக்காயர் என்ற பெயர் சமீபத்தில் இறந்த ஒரு பிரபலமான முகமதிய சாமியார் பெயர் என்று அவர் அடையாளம் கண்டார். தீமையிலிருந்து நன்மை வருகிறது என்று பழைய பழமொழி கூறுகிறது. இந்த விரும்பத்தகாத விவகாரத்தின் விளைவு என்னவென்றால், தனிமையில் இருப்பது மெட்ராஸில் ஒரு பணக்கார மற்றும் பக்தியுள்ள குடிமகனுக்கு தெரிய வந்தது. பிந்தையவர் ஒரு நல்ல வீட்டில் வசிக்கும் ஆசையுடன் அவரை நகரத்திற்குள் இழுக்க முயன்றார். ஆனால் துறவி தனது எஜமானரின் கட்டளைப்படி நடந்து கொண்டார். அதை மீறவில்லை. இறுதியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புரவலர் மைதானத்திற்கு அருகில் ஒரு கல் மற்றும் மர பங்களாவை கட்ட வேண்டியிருந்தது. அதை யோகி விட்டுச் செல்ல மறுத்துவிட்டார். பிந்தையவர் அதை ஆக்கிரமிக்க ஒப்புக்கொண்டார். அது சரியாக கூரை அமைக்கப்பட்டிருந்ததால் மாறிவரும் பருவங்களில் தீமைகளிலிருந்து அவர் போதுமான அளவு பாதுகாக்கப்பட்டார். அவரது புரவலர் யோகிக்கு ஒரு தனிப்பட்ட உதவியாளரையும் நியமித்தார். அது இப்போது அவரது உணவு அனைத்தும் உதவி செய்பவர் பார்த்து கொண்டார். அவருக்கு கொண்டு வரப்பட்டதால் பிந்தையவர் இனி பிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவரது எஜமானர் மரக்காயர் ஒரு விரும்பத்தகாத அனுபவத்தின் இவ்வளவு இனிமையான விளைவை முன்னறிவித்திருந்தாரா இல்லையா என்பதுதான் உண்மை. ஆனால் அவரது மாணவரின் கடைசி நிலை முதல் மாணவரின் கடைசி நிலையை விட சிறந்ததாக இருந்தது. ஒருபோதும் பேசாத முனிவருக்கு ஒரு மாணவர் கூட இல்லை என்பதை நான் அறிகிறேன். அவர் யாரையும் தேடவும் இல்லை, யாரையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. தங்கள் சொந்த ஆன்மீக விடுதலை அடைவதற்காக தனிமையில் வாழ விரும்பும் தனிமையில் இருப்பவர்களின் அவர் ஒருவர். பிந்தையவருக்கு ஏதேனும் மதிப்பு இருந்தால் அவர்களின் அணுகுமுறை வெளிப்படையாக ஒரு சுயநலமானது. நமது மேற்கத்திய ஒளியால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆயினும் கூட குடிகாரனிடம் முனிவர்களின் ஆழ்ந்த அக்கறையையும் இளம் குண்டர்களுக்கு எதிராக பழிவாங்க மறுப்பதையும் ஒருவர் நினைவில் கொள்ளும்போது அவர் இவ்வளவு சுயநலமாக இருக்க முடியுமா என்று ஒருவர் யோசிக்கிறார். 2 நபர்களுடன் சேர்ந்து ஒருபோதும் பேசாத முனிவரை நேர்காணல் செய்ய எனது 2வது முயற்சியை மேற்கொள்கிறேன். ஒருவர் எனது மொழிபெயர்ப்பாளர். 2வது மனிதர் வேறு யாருமல்ல, எனக்கு இவ்வளவு கற்றுக் கொடுத்த யோகி பிரம்மா. அடையார் நங்கூர். நான் அவரை அன்பாக அப்படித்தான் அழைக்கிறேன். பிரம்மா ஒருபோதும் நகரத்திற்குள் நுழைய விரும்பவில்லை. ஆனால் எனது வருகையின் நோக்கத்தை நான் தெரிவித்து என்னுடன் வருமாறு நான் கேட்டபோது அவர் தயங்காமல் ஒப்புக்கொள்கிறார். வளாகத்தில் நாங்கள் மற்றொரு பார்வையாளரை சந்திக்கிறோம். அவர் சாலையோரத்தில் ஒரு பெரிய காரை விட்டுவிட்டு அதே நோக்கத்திற்காக வயல்களை கடந்து நடந்து வந்துள்ளார். அவரும் அமைதியான முனிவரை பார்க்க விரும்புகிறார். ஒரு சுருக்கமான உரையாடலின் போது ஹைதராபாத் நிஜாமின் துணை நதியான ஒரு சிறிய மாநிலமான கட்வால்
ராணியின் சகோதரர் என்று அவர் என்னிடம் கூறுகிறார். தங்கும் இடத்தை பராமரிப்பதற்கான செலவில் தொடர்ந்து பங்களிப்பை வழங்க அவர் வலியுறுத்துவதால் தானும் முனிவரின் புரவலன் என்று அவர் எனக்கு தெரிவிக்கிறார். அவர் மெட்ராஸுக்கு ஒரு சிறிய வருகைக்காக வந்துள்ளார். ஆனால் முனிவருக்கு மரியாதை செலுத்தாமல் அவர் ஆசீர்வாதத்தை பெறாமல் நகரத்தை விட்டு வெளியேற முடியாது. பிந்தியது மதிப்புக்குரியது. பார்வையாளர் விவரிக்கும் ஒரு கதையிலிருந்து நான் அதை கற்றுக்கொள்கிறேன். கட்வால் நீதிமன்றத்தில் ஒரு பெண்மணிக்கு ஏதோ ஒரு பயங்கரமான நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை உள்ளது. ஏதோ ஒரு விசித்திரமான தற்செயலாக அவள் ஒருபோதும் பேசாத முனிவரின் இருப்பை பற்றி கேள்விப்படுகிறாள். அவளுடைய பதட்டம் அவ்வளவுதான். அவள் மெட்ராஸுக்கு பயணம் செய்து துறவியிடம் தனது ஆசையை வழங்கி சிறுவனை குணப்படுத்தும்படி கெஞ்சுகிறாள். ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து குழந்தை அற்புதமாக குணமடைகிறது. இந்த சம்பவம் ராணியின் கவனத்திற்கு வருகிறது. அவர் தனது உயர் ஸ்தானிகரிடம் 600 பணப்பையுடன் அவனை பார்க்க செல்கிறார். நன்றி, வணக்கம். ரமா பூ போட்டு